தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் குவாரியும் 100 ஏக்கர் நிலமும் முடக்கப்பட்ட விவகாரத்தில் வருமான வரித்துறையினர் பல அதிரடி சோதனைகளை நடத்தியிருக்கின்றனர். மத்திய பொதுப்பணித்துறையினரை அழைத்தது, ஆளில்லா விமானத்தை கொண்டு குவாரியை படமெடுத்தது என பல புதிய உத்திகளை கையாண்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்காக களமிறங்கிய வருமான வரித்துறையினரின் பிடியில் சிக்கினார் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். அவரது பினாமி என கருதப்பட்ட பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியன் வருமான வரித்துறையினரின் விசாரணைக்கு பயந்து தற்கொலை செய்து கொள்ள சூடுபிடித்தது விவகாரம். சென்னை மற்றும் புதுக்கோட்டையில் உள்ள அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள், கல்வி நிலையங்கள் ஆகியவற்றோடு புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கை வாசலில் உள்ள குவாரியிலும் சோதனைகள் நடத்தப்பட்டன. குவாரியில் நடத்தப்பட்ட சோதனை புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. குவாரியில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக சந்தேகப்பட்ட வருமான வரித்துறையினர் அது குறித்து ஆய்வு செய்ய முதல் முறையாக மத்திய பொதுப்பணித்துறையின் உதவியை நாடினர். மத்திய பாதுகாப்பு படையினரோடு குவாரிக்குள் நுழைந்த வருமான வரித்துறையினர் மற்றும் மத்திய பொதுப்பணித்துறையின் 15க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் குவாரியை அங்குலம் அங்குலமாக சோதனையிட்டனர். 10 அடி ஆழம் வரை மட்டுமே தோண்டி எடுக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதையும் தாண்டி பல அடி ஆழத்துக்கு கற்கள் தோண்டி எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. ஒட்டுமொத்த குவாரியையும் மதிப்பீடு செய்ய ஹெலிகாம் எனப்படும் ஆளில்லா விமானத்தை கொண்டு நிலங்களை படம் எடுத்தனர். குவாரியோடு சேர்த்து அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான ராசி ப்ளூமெட்டல் நிறுவனத்திலும் சோதனைகள் நடந்தன. குவாரியில் கூடுதல் ஆழத்துக்கு கற்களை வெட்டியெடுத்து விற்பனை செய்யப்பட்டதில் கிடைத்த வருவாய் எங்கும் கணக்கு காட்டப்படவில்லை என வருமான வரித்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குவாரிகளில் எந்தெந்த வகைகளில் முறைகேடுகள் நடந்திருக்கின்றன, எவ்வளவு ரூபாய் மதிப்புள்ள கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டு கணக்கில் காட்டப்படாமல் இருந்திருக்கிறது, இந்த விவரங்கள் கொண்ட அறிக்கையை மத்திய பொதுப்பணித்துறையினர் வருமான வரித்துறைக்கு அளித்தனர். விஜயபாஸ்கரின் தந்தை சின்னத்தம்பி, சகோதரர் உதயகுமார், மனைவி ரம்யா, ஆடிட்டர் ஜெயராமன் ஆகியோரிடம் ஏற்கனவே விசாரணை நடத்தியிருந்த வருமான வரித்துறையினர் குவாரி தொடர்பாக மீண்டும் விசாரணையை தொடக்கினர். மேலும் அமைச்சர் விஜயபாஸ்கரின் இல்லத்திலும் மீண்டும் சோதனை நடத்தினர். கடந்த ஆண்டு கொண்டுவரப்பட்ட பினாமி சொத்து பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் கிடைத்த அதிகாரங்களை கொண்டே அமைச்சர் விஜயபாஸ்கரின் குவாரியையும் 100 ஏக்கர் நிலங்களையும் வருமான வரித்துறை முடக்கியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.